காம்போனண்ட்டை SolidWorks யூஸ் பண்ணி எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காம்போனண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பட் இது ரொம்ப ஈஸியாக மெத்தடில் எப்படி பண்ணலான்னு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். SolidWorks ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட் பை பார்ட்டாக ஸ்கெட்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் லைன் சூஸ் பண்ணிவிட்டு ட்ரா ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஷேப்பை ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதை நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவால்வ் கமெண்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்டை தான் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு சர்க்குலர் ஷேப்புன்றதுனால நான் ரிவால்வ் கமெண்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் எனக்கு ஒரு ரேடியஸ் தேவைப்படுது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், சர்க்குலர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல 22க்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஷேப்புமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரிவால்வ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆக்சிஸ் பொறுத்து நான் ரிவால்வ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு 360 டிகிரிக்கு நான் ரிவால்வ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஓகே. ஸோ நம்ம இதையே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம தனித்தனியாக ஒன்று ஒன்றா எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் போட்டு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு பதிலாக ரிவால்வ் கமெண்ட் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீத் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ட்ராயிங்லேயும் இந்த இடத்துல இதை ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். ஸோ இது டைமென்ஷன்ஸ் நோட் பண்ணிவிட்டு ஸோ இதை வச்சு நான் ஸ்கெட்ச் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இந்த பிளேஸில் இருக்குது. ஸோ நான் இந்த பிளேன் சூஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இதை ரெஃபரன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்வெர்ட் டு என்டிட்டிஸில் இதை ரெஃபரன்ஸாக க்ரியேட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இங்கேருந்து ஒரு மிடல் லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலேருந்து என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா 5 mm இருக்குது. ஸோ நான் 5 mm இதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து நம்ம லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டில் இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு 5 mm. ஸோ எனக்கு ரெண்டு சைடில் 5, 5, 10 க்ரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதோட நான் கனெக்ட் பண்ணுவேன். ஜஸ்ட் நான் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி இதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே நான் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏதோ ஒரு எக்ஸிட். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் தான் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட்டில் இதை இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஸோ இதை டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப் டு சர்ஃபேஸில் நான் இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் தான் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இது டோட்டலாக 13 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 13 நான் பேட்டர்ன் பண்ணிக்க போகிறேன். சர்க்குலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி இதை நான் பேட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ டைரக்ஷனில் நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன்.
பாடிஸில் இந்த பாடிஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு 13 இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஒரு ஓகே. ஸோ இப்போ எனக்கு இன்ஸ்டன்ஸும் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த ஷேப் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம கியர் தான் வந்துட்டு ட்ரா பண்ண போகிறோம். ஸோ கியர் எனக்கு இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச். ஸோ இதை எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விங்காக தான் வந்துட்டு ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டீத் வந்துட்டு ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டர் லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதை என்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நம்மளோட டீத்தை ட்ரா பண்ணிக்கலாம். நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு 15 இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இந்த டைரெக்ஷனில் 7.5க்கு ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து எனக்கு டோட்டல் வந்துட்டு 40. ஸோ நான் வந்துட்டு இந்த டைரெக்ஷனில் 20க்கு ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு இதோட கனெக்ட் பண்ணுற அந்த பாயிண்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அர்லைன் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸாக ஆர்க் ஒன்று எடுத்துக்கிறோம். 3 பாயிண்ட் ஆர்க் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் என்னோட தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் 65 ரேடியஸ் வந்துட்டு கொடுப்பேன். கொடுத்துட்டு ஒரு ஓகே. ஸோ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அன்வான்டாக நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் மிரர் பண்ணிக்க போகிறோம். ஸோ மிரர் என்டிட்டிஸ் கொடுத்துக்கிறேன். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். மிரர் அபவுட்டில் இந்த சென்டர் லைன் கொடுத்துட்டு இதை நான் மிரர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே இருக்க இந்த லைன் வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லை. இதை நான் வந்து ட்ரிம் பண்ணிக்க போகிறேன். ஸோ ட்ரிம்மில் இந்த லைனை மட்டும் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக சர்க்குலர் பேட்டர்ன் தான் பண்ண போகிறோம். இதில் போயிட்டு நான் சர்க்குலர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் கொடுத்துக்கிறேன். என்டிட்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு டோட்டலாக 6 வேணும். ஸோ நான் 6 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஒரு ஓகே. ஸோ எதுக்குமே எனக்கு சென்டரில் வந்துட்டு இந்த லைன் தேவையில்லை. எல்லாத்தையுமே நான் ட்ரிம் வந்துட்டு பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ ஒரு ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராயிங் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப் பண்ண போகிறோம். ஸோ ஏன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை லாஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மாதிரி பெண்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி இன்னும் 3 வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது 3 வந்துட்டு பேரல் பிளேன்ஸில் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் ஒரு பிளேன் வந்துட்டு இன்செர்ட் பண்ணிக்க போகிறேன். ரெஃபரன்ஸ் அமௌண்ட் இருக்கும். இதில் இருந்து நான் ஆப்செட் பண்ணி கொடுப்பேன். ஸோ எவ்வளோ ஆப்செட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45க்கு ஆப்செட் பண்ணி போகிறேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் இந்த பிளேன் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம திரும்ப ஸ்கெட்ச் பண்ணணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. இதை விட கொஞ்சம் சின்ன சைஸு. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணி ரொட்டேட் மட்டும் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் கன்வெர்ட் என்டிட்டிஸில் இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது நம்மளுக்கு இந்த பிளேனுமே வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை என்ன பண்ண போகிறோம், மூவ் பண்ணி ரொட்டேட் பண்ணி விட்டு போகிறோம். ஸோ நான் வந்துட்டு ரொட்டேட் என்டிட்டிஸ் கொடுத்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த என்டிட்டிஸ் நான் டோட்டலாக எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ரொட்டேட் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறேன். கொடுத்துட்டு சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து எனக்கு எவ்வளோ ரொட்டேட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டிகிரிக்கு இதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுத்துட்டு இப்போ இதை கொஞ்சம் ஸ்மால் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் தான் வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸ்கேல் செலக்ட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி நான் எல்லா என்டிட்டிஸுமே திரும்ப செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்னோட
ஸ்கேல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.75 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸ்கேல் அபவுட்டில் இந்த சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலுமே வந்துட்டு ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸும் இதே தான் வந்துட்டு ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேன் எடுத்து நான் ஆஃப்செட் பண்ணி கிரியேட் பண்ண போகிறேன். சேம் அதே மாதிரி நான் வந்துட்டு இன்னொரு பிளேன் எடுத்துக்கிறேன். சேம் 45க்கு ஆஃப்செட் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ இதில் போயிட்டு பிளேன் எடுத்துக்கிறேன். திரும்ப இந்த பிளேன்லேருந்து எனக்கு 45 ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு சேம் அதே ப்ராசஸை திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறோம். பிளேனில் போய்க்கிறேன், ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்சில் கன்வெர்ட் டு என்டிட்டிஸில் இந்த என்டிட்டிஸை அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸோ இப்போ நம்மளுக்கு என்டிட்டிஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. சேம் அப்போ பண்ண மாதிரி ரொட்டேட்டும் ஸ்கேலும் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதில் போய்ட்டு ரொட்டேட் என்டிட்டிஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் ஆஃப் ரொட்டேஷனில் இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எவ்வளோ ரொட்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் 15 தான் வந்துட்டு நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். 15க்கு இப்போ இதை ரொட்டேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்கேல் தான் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸ்கேலில் போய்ட்டு சரி நான் வந்துட்டு எல்லா ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேலில் போட்டு சென்டர் பாயிண்ட் இப்போ 0.5க்கு நான் இதை ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்கேலும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பிளேன்ஸை மட்டும் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ணி ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஃப்ட் தான் வந்துட்டு பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு அப்போ ஹெலிக்கல் ஷேப் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஃபீச்சர்ஸ் போய்க்கிறேன், லாஃப்ட் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் கர்வ், அதுக்கப்புறம் தேர்ட் கர்வ். ஃபர்ஸ்ட் கர்வ், செகண்ட் கர்வ், அதுக்கப்புறம் தேர்ட் கர்வ் கொடுத்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ சாலிட் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஷேப்பை நம்ம இப்படி தான் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ.